ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஸ்டாப், டோன்ட் கில் யுவர் செல்ஃப். இன்னொரு ஆங்கிலம் கூறுகிறது, do not harm yourself. அன்புக்குரியவர்களே, மீண்டும் எக்ஸோடஸ் டிவி வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள தற்கொலை எண்ணிக்கையினுடைய ஒரு தரவை அதை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அது என்னால் அதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அந்த தரவு போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் டேட்டா போய்கொண்டிருந்தாலும் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் அசுத்த ஆவி பிடித்து பிரேத கல்லறைகளில் இருந்து ஆண்டவருக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, மார்க் 5:5 அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை தானே காயப்படுத்துகிற, தன்னை தானே மாய்த்து கொள்ளுகிற அநேக செய்திகள் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இங்கு நான் கூறினது போல இந்த தரவு கூறுகிறது, இந்திய தேசத்தில் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இந்திய தேசத்தில் மட்டும் 2024 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள குறிப்பை பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உடைய தற்கொலை எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது. இன்னொரு புதிய குறிப்பு கூறுகிறது, IC3 இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தாபனம் கூறுகிறது, இந்திய தேசத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமாக சூசைட் பண்ணுகிறார்கள். கேர்ள்ஸ் உடைய எண்ணிக்கை 6% உயர்ந்திருக்கிறது என்றும் பாய்ஸ் உடைய சூசைட் ரேட் 7% குறைந்திருக்கிறது என்றும் ஒரு குறிப்பு கூறுகிறது. மாத்திரமல்ல, ஒரு போலீஸ் தரவு இவ்விதமாக கூறுகிறது, அர்ஜென்ட் நீட் ஃபார் மென்டல் ஹெல்த் சப்போர்ட். மனதளவில் குணமாக்கக்கூடிய அநேக மருத்துவமனைகள் இந்திய தேசத்திற்கு வேண்டும் என்று கூறுகிறது. வேதம் தன்னைத்தான் கொலை செய்வதை கண்டிக்கிறது. வேதம் கூறுகிறது, அப்போஸ்தலர் 17:25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவன் சுவாசம் அது தேவன் கொடுப்பது. அதை மாய்த்து கொள்ளவோ அதை எடுத்து போடவோ நம்மால் கூடாது. வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு காலையில் வேதத்தில் உள்ள ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவனுடைய மனிதன் வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பது தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பறைசாற்ற வேண்டியவர்களாக, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது, பவுல், ஷீலா, தீமோத்தேயு இவர்கள் எல்லாரும் 2வது மிஷனரி பயணத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்கள். இந்த இயேசுவை தேவன்
எழுப்பினார். நீங்கள் கொலை செய்தீர்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று ரட்சிப்பினுடைய நியூ டைமென்ஷன், ஒரு புதிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை, மார்க்கத்தை ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவருடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து எழுந்து பார்க்கிறார். கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறது. கட்டுண்டவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுதுதான் பவுல் கூறுகிறார், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்கிறார். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, தேவன் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்னே வைக்கிறார். மனிதன் சாவது அல்லது மனிதன் கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமல்ல. ஒருவரும் கெட்டுப்போகாமல் என்றுதான் வேதம் வாசிக்கிறோம். No one should perish. யாருமே அழிந்து போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படியே இந்த உலகத்துக்கு வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்களும் இந்த நாளின் காலையிலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த சிறைச்சாலைக்காரன் இடத்துல நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த மனிதன் இந்த ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு பவுல் சீலா அவர்களுக்கு முன்பாக நடுங்கி விழுந்து, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பவுல் கூறிய ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், மேற்கொள்ள முடியாத அநேக பலவீனங்கள் இருக்கலாம், அநேக நோய்கள், அநேக பொருளாதார தேவைகள், அநேக கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஒரு குறிப்பு கூறுகிறது, எவ்வளவு மனதில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்தில் வருகிறதான அந்த ஒரு ஆக்சிடென்டல், அந்த இம்பல்ஸ் மனிதனை தற்கொலைக்கு தூண்டுகிறது. எவ்வளவு பெரிய மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அன்றைக்கு ராத்திரியில் தானே அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லி அதோடு தொடர்பாக ஞான ஸ்நானத்தையும் அங்கு அவர்கள் போதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:33, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினார். யாருடைய காயங்கள்? இந்த சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவுடைய காயங்களை கழுவினார். என்ன ஒரு பெரிய மாற்றம் உண்டானது! தேவன் மனிதர்களை நேசிக்கிறார், மனிதர்களை மாற்றுகிறார், தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.